எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நைட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு சூப்பரான சத்தான வந்து டின்னர் தான். ஐயோ என்னம்மா ஆனால் நீ சத்தானே போயிடுறோமா வர வரப்ப. ஆமாம், நம்ம சைடு அதுதானே. அதாவது எங்கள் அம்மாவோட கொள்கை என்னன்னா, நீ தோசை சாப்பிடு, நான் விதவிதமாக செஞ்சு தரேன், அப்போ சத்தான தோசை ஆகிடலாம். நீ ஒரே மாவுன்னா உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லி என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க. எவ்வளோ சூப்பராக அப்படியே மசாலா தோசை மாதிரி மொறு மொறுன்னு எப்படி பேசாம அவ்வளோ நல்லா இருக்கு. பேசாம ஒரு தோசை கடை போட்டேன், ஒரு 100 விதமான தோசை போட்டு விட்டுருலாம் போல. நானும் அதுதான்டா சொல்றேன், விதவிதமா எல்லாமே அரைச்சி வச்சுட்டு 10 தோசை போட்டா போதும், சிறுதானிய தோசை சூப்பரா ஓடும். மற்றவங்கள மாதிரி தோசைக்கு மேல ஃப்ளேவர் எல்லாம் போட்டு ஏமாத்த வேண்டாம். நம்ம வெறும் மாவு மட்டும் ஃப்ளேவரா புது மாவா வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா கேக்குறேன், ஒரு டிஃபன் கடை வைக்கலாம்னு. எங்க வச்சு தரீங்க? அதாவது பிளைன் தோசை, ஆனா வேற மாவு. ஒரு 10 வகையான சிறுதானிய தோசை நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில எல்லாம். ஆமா, சூப்பரா செய்யறாங்க வயசான பாட்டிங்களா. நாங்க தான் சும்மா வெட்டியா உட்காந்து என்ன பண்றது. அதனால இது ஒரு வேலை தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் வந்து ஒரு சூப்பரா சாப்பிட்டு உடம்புக்கு வந்து, அதாவது கொழுப்பு அதிகமாகிறவங்களுக்கு கொள்ளு தோசை சாப்பிடணும். நான் இதை வந்து விளக்கம் நிறைய கொடுத்துருப்பேன். நான் இளைச்சவனுக்கு எள்ளு அப்புறம் வந்து கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லிட்டு அது நிறைய பேசியிருப்பேன். நான் வீடியோவில் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு. ஒரு அருமையான தோசையும் வெங்காய தக்காளி வச்சு ஒரு கார சட்னி. ஏன்னா அந்த தோசைக்கு வந்து காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க கொள்ளு தோசை எப்படி செய்யறது, கார சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கொள்ளு அரிசியெல்லாம் ஊற வச்சுக்கலாம். 1 டம்ளர் கொள்ளுக்கு அதே டம்ளரில் 4 டம்ளர் வந்து இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம். இது எல்லாம் வந்து நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசியும் கொள்ளு வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம கொள்ளுலாம் சேர்த்ததுனால நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வந்து நம்ம செய்யும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நைட்டு அரைச்சி வச்சா காலையில் வந்து அந்த தோசை ஊற்றிக்கலாம். காலையில் அரைச்சி வச்சா நைட்டு வந்து தோசை ஊற்றிக்கலாம். இதுவும் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் புளிச்சா நல்லாயிருக்கும். தோசை வந்து நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா புளிக்கிட்டோம். பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சிக்கலாம் தோசைக்கு. எப்பவுமே நம்ம தோசை செய்யும் போது கொஞ்சம் வந்து சர்க்கரை சேர்த்துங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் கலராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கோனா, ஆனால் சர்க்கரை வந்து சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கலர் வரும் சர்க்கரை சேர்க்கும் போது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டியில் சேர்த்துட்டு சோடா உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம் மாவில் கலந்துக்கலாம். பாருங்கள், தோசைக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒவ்வொரு மாவு செய்யும் போது ஒவ்வொரு தோசைக்கு வந்து ஒவ்வொரு விதமாக மாவு கரைப்போம். ஒரு தோசைக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லா வரும். ஒரு தோசைக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்ம இந்த கொள்ளு தோசைக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதே மாதிரி தோசையும் வந்து கொஞ்சம் வந்து கனமாக செய்வோம் நம்ம. அதனால் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கல் நல்லா காஞ்சிடுச்சு. தோசை வந்து நல்லா வரணுன்னா இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றுறதுக்கு முன்னே நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை ஊற்றும் போதே இந்த மாதிரி கண்ணாக வரணும். அப்போ தான் தோசை வந்து ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே நான் வந்து தோசைக்கு வந்து பருப்பு பொடிக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் அதிகமாக சேர்ப்பேன். தோசைக்கும் வந்து நல்லெண்ணெய் நெய் சேர்த்துக்குவேன். நான் இல்லாத பட்சத்தில் நான் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துங்க, ரொம்ப குளிர்ச்சி நல்லது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பெரியவங்கள்லாம், கொழுத்தவனுக்கு வந்து கொல்லும், இளைச்சவனுக்கு வந்து எள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இளைச்சவன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து எள்ளு விதைச்சா நல்ல காசு வரும் அப்படின்றது நம்ம பழைய காலத்தில் பெரியவங்க சொன்னது. கொழுத்தவனுக்கு வந்து கொள்ளு வரைக்கணும்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும். உடம்புல வந்து ரொம்ப கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருக்கிறவங்களுக்கு வந்து கொள்ளு சாப்பிட்டா அந்த கொழுப்பு எல்லாமே வந்து கரைச்சின்னு வந்துடும். அதனால தான் இளைச்சவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கும் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், தோசை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நல்ல கலரும் வந்திருக்கு. தோசையும் இப்படி பண்ணும் போதே தெரியும் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். உடம்புக்கு வந்து ஒரு சத்தானது தான் கொள்ளு தோசை. நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து கொள்ளு தோசை, கொள்ளு சட்னி, கொள்ளு ரசம், கொள்ளு வேக வச்சுட்டு சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு காலையில் வந்து வாக்கிங் போனால் அந்த உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சிடும். உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம வந்து கொள்ளு சாப்பிட்றோம். பாருங்கள், 2 பக்கமும் வெந்துருச்சு. நல்லா ஒரு சூப்பரான கொள்ளு தோசை பாருங்கள். நல்லா மொறுன்னு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி. நம்ம ரேஷன் அரிசி எது வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி அரிசி தான் சேர்த்துக்கிட்டேன். இட்லி அரிசியும் கொள்ளு வெந்தயம் இது 3 வச்சு தான் ஒரு சத்தான ஒரு சுவையான கொள்ளு தோசை ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 6 வரமிளகா. பாருங்க, வரமிளகா நல்லா வறுந்துடுச்சு. 3 வெங்காயம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா 1 சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறட்டுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தோசை இட்லிக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கார சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் தக்காளி வரமிளகா வச்சு ஒரு அருமையான கார சட்னி ரெடி பண்ணிட்டோம். தோசை இட்லிக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாளாவது கொள்ளு துவையல் ரசம் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.